இப்போ அடுத்து 6வது பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த உபநயனம் ஆன பின் தான் காயத்ரி மந்திர ஜபம் பண்ணக்கூடிய அதிகாரம் குழந்தைக்கு வருது. இதுதான் 6வது பெருமை. இந்த உபநயனத்தின் போது பிரம்மோபதேசம்னு உபதேசம் பண்ணுறா. காயத்ரி உபதேசத்துக்கு தான் பிரம்மோபதேசம்னு பேர். நம்ம பார்த்தா பத்திரிகையிலேயே உபநயன பிரம்மோபதேச பத்திரிகைன்னு போடுறா. அது ஏன் பிரம்மோபதேசம்னு போடணும்? யோசிச்சு பார்த்தா காயத்ரி உபதேச பத்திரிகைன்னு தானே போடணும். பிரம்ம மந்திரம் உபதேசம் பண்ணுறாளா இல்லை பிரம்மாஸ்திர மந்திரம் உபதேசம் பண்ணுறாளா? காயத்ரி மந்திரம் தானே உபதேசம் பண்ணுறா. அது ஏன் பிரம்ம உபதேசம்னு போடணும்னா, பிரம்மனா தி கிரேட்டஸ்ட், ரொம்ப உயர்ந்ததுன்னு அர்த்தம். பிரம்ம உபதேசம்னா உபதேசங்களிலே தி கிரேட்டஸ்ட் உபதேசம் எதுனா காயத்ரி உபதேசம். ஏன்னா 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று என்னென்னா, எந்த ஒரு மந்திர உபதேசம்னாலும் வெறும் வயத்தில் தான் உபதேசம் வாங்கணும். இப்போது இந்த குழந்தைய நாளைக்கு அவள் ஆச்சாரியன்ட்ட போகிறார், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்க போகிறார்னா முதல் வார்த்தை ஆச்சாரியன் என்ன சாதிப்பார்? வெறும் வயத்தில் வர சொல்லு. அஷ்டாட்சரம் மந்திரங்களில் ராஜா உபதேசம் வாங்கணும்னா வெறும் வயத்தில் வாங்கணும். எந்த மந்திரம்னாலும் வெறும் வயத்தில் தான் உபதேசம். ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு மந்திரம் தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு உபதேசம். எது? காயத்ரி மந்திரம். நாளைக்கு குமார போஜனம்னு சொல்லி குழந்தைகளோடு சேர்த்து அந்த குழந்தைய உட்கார வச்சு டிஃபன்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வயர் நிறைஞ்சு விடுத்தான்னு கேட்டு வயர் ஃபுல்லானதுக்கப்புறம் பண்ணுற ஒரே உபதேசம் எதுனா காயத்ரி உபதேசம். அதான் தி கிரேட்டஸ்ட் பிரம்மோபதேசம். ஏன்பா இதுன்னா வயத்தை நிரப்பிட்டு உபதேசம் பண்ணுறாளேன்னா, சந்தியாவந்தனம் பண்ணுறவாளுக்கு இதுக்கு காரணம் தெரியும். காயத்ரி சந்தசாம் மாதான்னு சொல்லியிருக்கு. காயத்ரிங்கிறவ அந்தணர் குலத்தில் பிறந்த ஒத்தந்தனுக்கும் மாதாவா தாயார் காலம். அம்மாவுக்கு குழந்தை பட்னியோடு இருந்தால் பொறுக்காது. அதனால் அம்மா மட்டும் என்ன சொல்லிடுறாளாம், பரவாயில்ல என் குழந்தை சாப்பிடட்டும், பரவாயில்ல என் குழந்தை தானே, இது என்ன வெறும் வயத்தில் தான் உபதேசம் பண்ணணுமா, என் உபதேசம் தானே, தாய்க்கும் குழந்தைக்கும் இது என்ன சாப்பாடு சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டா என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு வயிறு நிறையணும், நன்னா சாப்பிட்டுட்டு வரட்டும், வயறார சாப்பிட்டப்புறம் உபதேசம் பண்ணட்டும்னு அந்த தாயான காயத்ரி தன் குழந்தை பட்டினியோடு இருப்பது பொறுக்காமல் சாப்பாடு போட்டு உபதேசம்னு வச்சிருக்கா. அதனால தான் இது தி கிரேட்டஸ்ட் உபதேசம், ஒப்பற்ற உபதேசம், பிரம்மோபதேசம். இது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, இந்த காயத்ரி உபதேசத்தை தான் திருத்தகப்பனாரே ஆச்சாரியனாக இருந்து உபதேசிக்கிறார். அதனால தான் காயத்ரி உபதேசம் ஆயிடுத்துன்னா அவர் தகப்பனார் மட்டும் கிடையாது, அவர் ஆச்சாரியன். அதனால் அப்பாவுக்கு ஆச்சாரியனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த மரியாதை அப்பாவுக்கு கொடுக்கணும். ஏன்னா தந்தை குருவாக இருந்து. அதனால தான் பாருங்கள், இந்த உபதேசம்ங்கிறது 6 காதுக்கு கேட்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். மந்திரோபதேசம் 6 காதுக்கு கேட்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 காதுக்கு தான் கேட்கலாம். சொல்கிறவரோட 2 காது, கேட்பவருடைய 2 காது, இந்த 4 காதுக்கு மேலே. ஒருத்தர் கேட்டார், ஒருத்தருக்கு 1 காது கேட்காது, 1 காது மட்டும்தான் கேட்கும், அவர் கேட்கலாமா? ஏன்னா அப்போ 5 காது தானே ஆகும், 6 காது தானே கேட்கக்கூடாதுன்னு எழுதினா அப்படி இல்லை, 3வது நபர் காதில் விழக்கூடாது. அதனால் தந்தை ஆச்சாரியனாகி தனையன் சிஷ்யனாகி ஒரு பட்டு துணியை போட்டு மூடிடுவா. அப்பா பையனுக்கு ரகசியமாக செய்யக்கூடிய உபதேசம், அதுதான் காயத்ரிக்கு ஏற்றம். அப்போது தந்தையே ஆச்சாரியனாக இருந்து பண்ணுவதால் இது கிரேட் உபதேசம், பிரம்மோபதேசம். ஆனால் ஒருத்தர் கேட்டார், நீ 6 காது கேட்கக்கூடாது 2 பேர் தாங்கிற, தகப்பனார் மகன் மட்டுமா இருக்கா, வாத்தியார் சுவாமியும் உள்ளே வராரு அப்படின்னா அதுக்கு வேடிக்கையாக சொல்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறது, தகப்பனாருக்கே காயத்ரி தெரியல, அதனால தகப்பனாருக்கு காயத்ரி சொல்ல வாத்தியார் உள்ள வரார், அவர்கிட்டேருந்து கேட்டு தகப்பனார் இவருக்கு சொல்கிறார். ஆனால் ஒரு சாஸ்திரம் இருக்குது, காயத்ரிக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. பையனுக்கு அப்பா காயத்ரி பிரம்மோபதேசம் பண்ணுறாருனா அதுவரை அப்பா அவர் வாழ்க்கையில் 3000 காயத்ரியாவது சொல்லியிருக்கணுமா. ஏன் நீ உபன்யாசம் பண்ண வந்தியா, குண்டு தூக்கி போட வந்தியா? ஒரு நாளைக்கு இல்லை, மொத்தமாக பையனுக்கு உபநயனம் ஆகும் வரை அந்த அப்பாவுக்கு பூணல் போட்ட நாள்லேருந்து பையனுடைய உபநயன நாள் வரை மினிமம் 3000 காயத்ரியாவது அப்பா சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தாதான் அந்த உபநயனம் என்பது செல்லுபடியாகும். அப்படி அவர் பண்ணலை, நான் அந்த பூணலே இன்வாலிடான். இப்போ நாமெல்லாம் யோசிக்க வேண்டிய, இப்போ நமக்கு என்ன வேலிடா இன்வாலிடா என்ன ஆச்சுன்னு பார்த்துக்க வேண்டியது. அப்படி அந்த தந்தை அவரும் சொல்லி அவரும் அந்த காயத்ரி ஜபம் பண்ணி தானும் மகனுக்கு பண்ணக்கூடிய உபதேசம். அப்போது காயத்ரி ஒரு பக்கம் தாயாக இருந்து குழந்தைக்கு சாப்பாடு போட்டு உபதேசம் பண்ணுறா, இந்த பக்கம் தந்தை ஆச்சாரியனாக இருந்து பண்ணுகிறார். அப்போது மந்திரம் தாயாகி தந்தை ஆச்சாரியனாகி ஒரு உபதேசம் நடக்கிறதுனா அது எவ்வளோ பெரிய உபதேசம். அது மட்டும் இல்லை, இந்த காயத்ரிக்கு என்ன ஏற்றம்னா, காயத்ரி அப்படின்னாலே காயந்தம் திராயத்தை யஸ்மாத்து காயத்ரிங்கிறா. காயந்தம், தன்னை யார் பிரேமத்தோடு ஜபம் பண்ணி கானம் பண்ணுறாளோ
அவர்களை திராயத்தை காக்கக்கூடிய மந்திரம். அதனால தான் காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தால் அந்த காயத்ரியே அவளை காக்கும். ஏன் மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, கீதா கங்காச்ச காயத்ரி கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே சதுர்ககார சயுக்தே புனர்ஜன்ம ந வித்யதே. 4 கா வாழ்க்கையில் 4 கா இருந்ததுன்னா அவருக்கு மறுஜென்மமே கிடையாதான். கா வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய 4 ஐட்டம். 1 கீதை, 2 கங்கா, 3 கோவிந்த நாமா, 4 காயத்ரி மந்திரம். கங்கா ஜலம், பகவத்கீதை, கோவிந்த நாமா, காயத்ரி மந்திரம். இந்த 4 கா ஒத்தன்ட்ட இருக்குன்னா அவனுக்கு மறுஜென்மமே கிடையாது. அந்த 4 கால முக்கியமான கா எதுனா காயத்ரி என்ற கா. அப்போ காயந்தம் திராயத்தே என்று தன்னை கானம் பண்ணுபவர்களை காக்கக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம். அதெல்லாம் சரி, ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அது ஏன் முக்கியம்? நீ உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்ன? 10 பாயிண்ட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஏன் இது முக்கியம்னு சொல்லணும். ஆமாம், காயத்ரி மந்திரத்தின் பொருள் என்னன்னு ஆராயணும். பொதுவாக நாம் இன்டர்நெட்டில் அப்படியே, ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஆச்சாரியன் யாருன்னா கூகுள் ஆச்சாரியார் தான். அவர்கிட்ட போய் காயத்ரிக்கு பொருள் என்னன்னு கேட்டால் கூகுள் ஆச்சாரியார் போடுறார், லெட் அஸ் மெடிடேட் ஆன் த சன்லைட், த சன்லைட் கைட்ஸ் அவர் மைண்ட் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படின்னு அவர் போட்டார். நம்ம ஆச்சாரியர்கள் உட்காந்து காயத்ரிக்கு வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். அது நமக்கே பல பேருக்கு தெரியல. காயத்ரி மந்திரத்துக்கு பூர்வாச்சாரிய வியாக்கியானம் இருக்கிறது. இது ஸ்ருத பிரகாசிகாச்சாரியரும் சுவாமி வேதாந்த தேசிகனும் காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தம் காட்டியிருக்கா. என்ன அர்த்தம்னா, மந்திரத்தை ஓப்பனாக சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளே தான் சொல்லணும். மந்திரத்தை பிரித்து வார்த்தைகளை சொல்லி அர்த்தம் மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல காயத்ரியில் பிரணவம் சொல்கிறோமா, ஓம்காரம் பிரணவம். அதுக்கப்புறம் 3 வியாகிருதிகள், பூஹு புவஹா சுவஹா, 3 வியாகிருதிகள். அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் மந்திரம். பிரணவம் தனி, பூர்புவ சுவஹா தனி. அதுக்கப்புறம் மந்திரம். மந்திரத்தை தத் சவித்துர்வரேண்யம்னு ஆரம்பித்து சொல்கிறோம். ஆனால் அர்த்தம் கொள்ளும்போது சவிதுஹு தேவஸ்ய பர்கஹா தத் வரேண்யம் தீமகி நஹா தியா எஃப் பிரச்சோதயாத்துன்னு பிரிச்சுக்கோங்க. ஏன்னா மந்திரத்தை ஓப்பனாக சொல்லக்கூடாது, அதனால அன்வயமாக சொல்லிட்டேன். சவிதுஹு தேவஸ்ய பர்கஹா தத்து வரேண்யம் தீமகி நஹா தியஹா எஃப் பிரச்சோதயாத், இப்படி பிரிச்சுருங்கோ. இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்த்துருவோம். முதல்ல ஓம்காரம் பிரணவம் சொல்கிறோம். பிரணவம் என்ன சொல்கிறது? ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே அடிமை. அப்போது காயத்ரியை சொல்ல ஆரம்பிக்கும் போது, நாளையிலேருந்து காயத்ரி ஜபம் பண்ணும்போது ஒவ்வொரு காயத்ரிக்கும் இதை நினச்சி சொல்லி பாருங்கோ. காயத்ரி அனுபவம்னா என்னன்னு தெரியும். அடியன் ஆச்சாரியன் கிருப்பையால் தெரிஞ்சின்ற விஷயம். அதனால் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற மாதிரி சொல்கிறேன். காயத்ரி ஜபம் பண்ணும்போது இந்த அர்த்தத்தை ஒரு நிமிஷம் மனசில் வச்சுட்டு கண்ணை மூடிண்டு அந்த ஜபத்தை பண்ணி பாருங்கோ. அப்போ கிடைக்கிற ஆனந்தமும் அனுபவமே தனி. முதல்ல பிரணவம். பிரணவத்தை ஆ ஊமான்னு பிரிச்சுக்கிறோம். ஆன்னா பெருமாள், மான்னா ஜீவாத்மா, ஊ அந்த பெருமாளுக்கு மட்டுமே ஜீவாத்மா அடிமை. அப்போ ஓம்காரம்னு பிரணவத்தை சொல்லும்போது எம்பெருமானுக்கே நான் அடிமை, எம்பெருமானுக்கே நான் அடியேன் அடிமை என்பதை பிரணவத்தில் நினச்சிக்கணும். அப்புறம் பூஹு புவஹா சுவஹா, இதுக்கு ஆச்சாரியர்கள் அர்த்தம் காட்டியிருக்கா. இந்த பூஹு புவஹா சுவஹா இங்கே 3 உலகங்களை குறிக்கவில்லை. அப்போ பூஹு புவஹா சுவஹாக்கு என்ன அர்த்தம்னா, பூஹுனா உலகத்துக்கு காரண பொருளாக இருப்பவன் எம்பெருமான். புவஹா என்றால் உலகத்தை ஆதாரமாக இருந்து தாங்குபவன் எம்பெருமான். சுவஹா அப்படின்னா இந்த உலகத்தை உள்ளிருந்து ஆள்பவன், நியமிப்பவன் எம்பெருமான். அப்போ பூஹுனா ஹீ இஸ் தி கிரியேட்டர்னு அர்த்தம். புவஹானா ஹீ இஸ் த சஸ்டெய்னர், சப்போர்ட்டர்னு அர்த்தம். சுவஹா அப்படின்னா ஹீ இஸ் த இன்னர் கண்ட்ரோலர்னு அர்த்தம். ஏன்னா இன்னர் கண்ட்ரோலர்னு தமிழில் சொன்னால் புரியுறது, உள்ளிருந்து ஆள்பவர்னு இங்கிலீஷில் சொன்னால் புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் ஆகிடுது, இங்கிலீஷ் தமிழ் ஆகிடுது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் பூஹு உலகத்துக்கு காரணப்பொருள், புவஹா உலகத்துக்கு ஆதாரம், சுவஹா உலகத்தை உள்ளிருந்து ஆள்பவன். அதனால் பூர் புவ சுவஹான்னு சொல்லும்போது உலகத்துக்கு காரணமாக இருந்து படைத்து உலகத்தை ஆதாரமாக இருந்து தாங்கி உலகத்துக்குள் உள்ளே இருந்து ஆள்பவன் எம்பெருமான். பூர் புவ சுவஹா, அதை மனசில் நினச்சிக்கணுமா. பெருமாள் திருமேனியை தியானிக்காமல் காயத்ரி சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. அதனால் பெருமாள் திருமேனி, நம்மூர் பெருமாள், நம்மாத்து பெருமாள், அவர் திருமேனியை தியானம் பண்ணிக்கணும். தியானம் பண்ணி கொண்டு அந்த பெருமாளுக்கே நான் அடிமை, ஓம்காரம். பூர்புவ சுவஹா உலகத்துக்கு காரணம், ஆதாரம், உள்ளிருந்து இயக்குபவர். இப்போ மந்திரத்துக்கு வரோம். சவிதுஹு தேவஸ்ய பர்கஹா
தத்து வரண்யம் தீமகி சவிதுகு. சவிதானா கிரியேட்டர்னு அர்த்தம். அதனால தான் ஒரு குழந்தை பிறந்தா பிரசவம்னு சொல்கிறோம் பாருங்க. அப்போ சவித்ரு என்ற வார்த்தை என்பது ஜெனரேஷனை குறிக்கிறது, உன்னை உருவாக்குவது. சவிதுகு இந்த உலகத்தை படைத்தவன் எம்பெருமான். அப்படியே ஆழ்வார் பாசுரத்தையும் சேர்த்து நினச்சிக்கணும். ஏன்னா எப்போதுமே நம்ம உபய வேதாந்திகள் ஆழ்வார் பாசுரத்தை தொட்டு ரசித்தாதான் வேதம் என்ற சாதத்தை கூட ஆழ்வார் பாசுரம் என்னும் அமுதை தொட்டு உண்டால்தான் வேதம் இனிக்கும். சவிதுகு உலகத்தை படைத்தவன், முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே அன்னாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் என்று முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணன் சவிதுகு. அப்படியே நீலமேனியோடு பெருமாள் உலகத்தை படைத்தார் சவிதுகு. அவர் எப்படி இருக்கார்னா தேவஸ்ய, அவர் தேவனாக விளங்குகிறார். தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிராட்டியோடு கூடிய பெருமாள்னு அர்த்தம். அப்படித்தான் வேதம் சொல்லியிருக்கு. ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஷ்ணுதே. நாராயணன் அதேவனா இருந்தானோ, ஸ்ரத்தான்னு அழைக்கப்படும் ஸ்ரத்தாதேவி மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் சேர்ந்தாளாம். ஸ்ரத்தையா அதேவோ தேவத்துவம் அஷ்ணுதே, அதுவரை அதேவனாய் இருந்தவன் பிராட்டி சேர்ந்ததால தேவனாயிட்டான். அப்போ சவிதுகு உலகத்துக்கு காரண பொருள். அந்த பெருமாளை எப்படி தியானிக்கணும்னா தேவஸ்ய, தேவனா தியானிக்கணும். அப்படியே ஆழ்வார் பாசுரம், பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு. அப்போ திரு இல்லைன்னா அவன் தேவன் கிடையாது. அப்போ பிராட்டியோடு கூடிய பெருமாளாக தியானிக்க வேண்டும் தேவஸ்ய. ஆச்சா, அப்போ உலகத்துக்கு காரண பொருளா நீலமேக சியாமளனா இருக்கான். தேவஸ்ய திருமார்பல பிராட்டியோடு இருக்கிறான். அந்த பிராட்டியோடு கூடிய பெருமாள் அவருடைய பர்கஹா. பர்கஹான்னா இதுக்கு பராசர பட்டர் அர்த்தம் சாதிச்சிருக்கார். பாபானாம் தபனம் தேஜகா பர்கஹா. பர்கஹான்னா ஒளின்னு அர்த்தம். இந்த இடத்துல பெருமாளுடைய திருமேனி ஒளி, அந்த திருமேனி ஒளியை நினச்சிக்கணுமா. அப்போ சவிதுகு உலகத்தை படைச்ச பெருமாள், தேவஸ்ய பிராட்டியோடு கூடிய பெருமாள், பர்கஹா அந்த பெருமாளுடைய திருமேனி ஒளி. அது எப்படி இருக்கு? அப்படியே அருளி செயல். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே கட்டுரைக்கில் தாமரை நின் கண்பாதம் கை ஒவ்வாது, சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது, ஒட்டுரைத்து உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கென்றே காட்டுமால் பரஞ்சோதி. பரஞ்சோதி நீ பரமாய் நின் நிகழ்ந்து பின்மற்றோர் பரஞ்சோதி இன்மையில் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படருலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. அந்த பரஞ்சோதியாக பர்கஹா பெருமாளுடைய திருமேனி ஒளி. அது எப்படிப்பட்ட ஒளினா தத்து. தத் தத் அப்படின்னா இதுக்கு பட்டர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். தனோதி இதி தத். தத் அப்படின்னா வளர்க்கக்கூடியது, கிளர்ந்தழச் செய்யக்கூடியது, மல்டிப்ளை பண்ணக்கூடியதுன்னு அர்த்தமா. என்ன பண்ணுறதா, பெருமாள் திருமேனி ஒளியை நம்ம கொஞ்சம் தியானிக்கிறோம் இல்லையா, தியானிக்க உள்ளத்தில் அப்படியே பக்தி கிளர்ந்தெழும்படியாக செய்யறதான். அதுக்கு தான் தத்துன்னு பேர். தத்துனா வெறும் அதுன்னு அர்த்தம் இல்லை. தனோதி இதி தத்து. பெருமாள் திருமேனி ஒளியை தியானிக்க தத்து உள்ளத்தில் பெருமாள் மீது காதல் என்பது அப்படியே பொங்கி வருகிறது. அது மட்டும் இல்லை, வரேண்யம். வரேண்யம்னா வரிக்கத்தக்கதாக, விரும்பத்தக்கதாக இருக்கிறது. பெருமாள் திருமேனி ஒளியை எல்லோரும் விரும்புவார்கள். எதை போலன்னா தங்கத்தை பார்த்தா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. தங்கத்தை எப்படி எல்லாரும் விரும்புவாளோ அதுபோல் பெருமாள் திருமேனியையும் எல்லாரும் விரும்புகிறாளாம். அதனால தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், தங்கம் போன்ற திருமேனியாக இருக்கிறது. வரேண்யம் எல்லாரையும் தன் பால் ஈர்க்கிறான். அந்த திருமேனி ஒளியை தீமகி, தீமகி என்றால் உள்ளத்தில் வைத்து போற்றுகிறேன்னு அர்த்தம். அந்த பகவானுடைய திருமேனி ஒளியை நன்றாக தியானித்து உள்ளத்திலே வைத்து வழிபடுகிறேன். துயரறு சுடர் அடி தொழுது எழு என் மனனே. தீமகி உள்ளத்தில் வைத்து அந்த பகவானுடைய சுடர் திருமேனி ஒளியை போற்றுகிறேன். இதுதான் காயத்ரி மந்திரத்தின் ஒரு பாதி. சவிதுகு உலகத்துக்கு காரண பொருளாக இருக்கக்கூடிய தேவஸ்ய பிராட்டியோடு கூடிய பெருமாளுடைய பர்கஹா திருமேனி ஒளியை, தத்து அன்பை கிளர்ந்தழச் செய்யக்கூடிய திருமேனி ஒளியை, வரேண்யம் எல்லோரும் விரும்பக்கூடிய பொன் போன்ற திருமேனி ஒளியை, தீமகி உள்ளத்தில் வைத்து போற்றுகிறேன். இப்படி பெருமாள் திருமேனி ஒளியை உள்ளத்தில் வைத்து போற்றினால் என்ன பண்ணும்னா நகா தியகா. தீனா ஞானம்னு அர்த்தம். தியகா அப்படின்னா புத்திகளைன்னு அர்த்தம். நகான்னா எங்களுடைய, நகா தியகான்னா எங்களுடைய புத்திகளை, எஃப் பிரச்சோதயாத் அந்த பெருமாள் திருமேனி ஒளிதான் நல்ல வழியிலே இழுத்து செல்கிறது, மேய்த்து செல்கிறது. கிருஷ்ணன் மாடு மேய்ச்சாங்கிறோம்,
மாடியே மேய்ச்சான்னா நம்ம புத்தியும் மாடு மாதிரி தான், கண்ட இடத்துல போய் மேய்ஞ்சுட்டே இருக்குது. அதனால் பகவான் என்ன பண்ணுறான்னா, அந்த திருமேனி ஒளியை நாம் தியானம் பண்ணால் நகா தியகா நம் புத்தியையெல்லாம் பிரச்சோதயாத் பகவான் நல்ல பாதையில் போகும்படியாக நம் புத்தியை வழி நடத்துகிறான். அப்போது காயத்ரியின் மொத்த அர்த்தம் என்னென்னா, இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கே அடிமை. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா உலகத்துக்கு காரணப்பொருள், உலகத்துக்கு ஆதாரம், உலகை உள்ளிருந்து ஆள்பவன். அப்படி உலகத்தை படைத்த பிராட்டியோடு கூடிய பெருமாளுடைய எல்லோரையும் ஈர்க்கவல்ல, பக்தியை கிளர்ந்தழச் செய்யவல்ல திருமேனி ஒளியை உள்ளத்தில் வைத்து போற்றுகிறேன். அந்த ஒளி என் புத்தியை நல்வழியில் செலுத்தட்டும் என்று காயத்ரியை ஜபம் பண்ணணும். அப்போ நம்ம சம்பிரதாயத்துக்கு காயத்ரி எவ்வளோ வசத்தின்னு பார்த்துக்கோங்க. எத்தனை ஆழ்வார் பாசுரங்களின் கருத்து உள்ளே இருக்குது. அப்போ இந்த அர்த்தத்தோடு நாம் காயத்ரியை சிந்தனை பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணால் பக்தி எவ்வளோ வளரும், ஞானம் எவ்வளோ வளரும், எம்பெருமானுடைய அனுபவம் எவ்வளவு கிடைக்கும். அது காயத்ரியினுடைய ஏற்றம். அதனால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு காயத்ரி மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உபநயனத்தின் 6வது பெருமை.